ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. கர்மயோகம். ம். பகவான் சொன்னார், கர்மால எப்படி ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த லட்சணங்கள்லாம் சொல்லின்னு வந்தார். அதாவது கர்மா பண்ணணும், அதாவது ஏதோ பிரவருத்தி பண்ணணும், ஒன் ஷுட் என்கேஜ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த பாவம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக கர்மால ஈடுபடணும். நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக, அது விருத்தி பண்ணிக்கிறதுக்காக இல்லை, அது எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக. எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா லோகத்துல எங்க எந்த எனர்ஜியை போட்டாலும் அது ரிட்டர்ன் வரும் நம்மளுக்கு. அது அப்சார்ப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஒண்ணுமே கொடுக்காத ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அதான் அந்த சோர்ஸ். எதுலேருந்து எல்லாம் உண்டாச்சோ அதுலயே அந்த எனர்ஜியை போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ அப்படி யோகத்துல இருந்து கர்மா பண்ற, அதாவது ஃபோக்கஸை வந்து அந்த மூலப்பொருள் மேல வச்சுண்டு மூலப்பொருளை அடையணுங்கிறது தான் லட்சியம். அந்த பாவத்துல அதுக்கு சமர்ப்பணமா அதை அடையணுங்கிற லட்சியம்ங்கிறது தான் அதுக்கு சமர்ப்பணம் பண்றது. அதை அடையணுங்கிறதுக்காகவே பண்ணப்படுற கர்மா. அப்படி கர்மால ஈடுபட்டானாக்கா அந்த வந்து ஸ்டாக் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். மேற்கொண்டு வாசனைகளை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. அதுதான் வந்து யோக நிலையில இருந்து கர்மா பண்றத பத்தி சொன்னார். அப்ப வந்து அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஏன் ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி கரெக்டா கர்மா பண்ண முடியாம தப்புன்னு தெரிஞ்சாலும் விபரீதமான மார்க்கத்துல எல்லாம் வந்து ஏன் செல்றார்? ஏதோ ஏதோ சக்தி பிடிச்சு தள்ளினா மாதிரி, அதாவது அவளோட கண்ட்ரோல்லயே இல்லாம, எனக்கு தெரியறது இதெல்லாம் பண்ணப்படாது, ஈடுபடப்படாது அப்படின்லாம் தெரியறது, புத்திக்கு எல்லாம் தெரியறது, லாஜிக் எல்லாம் தெரியறது. ஆனா அத மீறி ஒரு சக்தி வந்து பிடிச்சு தள்ளுற மாதிரி அதுல வந்து ஃபோர்ஸபிளா ஈடுபடுற மாதிரி இருக்கே, என்னோட லாஜிக்கை கடந்து ஒரு சக்தி இருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து சொல்றார், இந்த வேணும் வேண்டாங்கிற இந்த மனோவிருத்திகள், காம ஏஷ குரோத ஏஷ, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும்னா வேண்டவே வேணும், வேண்டாம்னா வேண்டவே வேண்டாத பிடிச்சு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விருத்திகள்ல வந்து அந்த எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபோர்ஸபிளா உன்னை ஏதோ இது வேண்டாம், இது தப்பான வழி அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுல வந்து பிடிச்சி தள்ளுற மாதிரி பிரவൃத்தி பண்றது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து சரி, இப்ப அதாவது இந்த யோகத்துல இருந்து அதான் நம்ம லாஸ்டா பார்த்தோம், யோக நிலையில இருந்து கர்மா பண்ணணும்னு உபதேசம் பண்ணினார் இல்லையா, அது அப்படி அந்த மூலப்பொருளுக்கு சமர்ப்பண பாவத்துல இருந்து கர்மா நடக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்மால ஈடுபட்டிருக்கிறதையே வந்து அந்த மூலத்தோட அனுபவம் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அதான் லாஸ்டுக்கு முன்னாடி ஏதோ பார்த்தோம், கர்மா அதாவது பண்ணணும், நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவம், கர்த்தா வந்து வந்தாதான் வந்து எப்படி பண்ணணும், சரியா நடக்கிறதா இல்ல அதை மாத்தி பண்ணணுமா, அதுல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கர்த்தத்துவத்தோட ஈடுபடுறதான் வரக்கூடிய விருத்திகள். யோக நிலையில இருந்து அந்த பரம்பொருளுக்கு அர்ப்பணமா அது இயக்கிறது அப்படிங்கிற பாவத்துல கர்மால ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளோடது இல்லையே. நம்ம கண்ணை கட்டின்னு இருக்கோம், நம்மள யாரோ ஒருத்தர் எங்க போகணுமோ அழிச்சுன்னு போறாரு அப்படின்னு சொன்னா அவரோட பொறுப்பு. குழி இருந்ததுன்னா அதுல விழாதிக்கு அழிச்சுன்னு போறதோ, ஸ்பீட் பிரேக்கர் வந்து அதுல அட்ஜஸ்ட் பண்ணி அழிச்சுன்னு போறதோ, ரோட்ல டைவர்ஷன் போட்டிருக்குன்னா அந்த போர்டை படிச்சுட்டு மாறி எப்படி போகணுங்கிறத யோசிச்சு போறதோ, அதெல்லாம் அவரோட பொறுப்பு, நம்மளோட பொறுப்பு இல்லை. ஸோ அந்த நம்ம மட்டும் என்ன பண்ணலாம்னா அந்த மூலப்பொருள்லயே இருக்கலாம். கர்மா மாட்டம் நடந்துட்டு இருந்தாலும் லோகத்துல அந்த கவனம், அந்த அமைதி கெடாம இருக்கும். ஆந்தரிகத்துல இருக்கிற அந்த அந்த கர்மாவினால வரக்கூடிய மனோச்சலனங்கள், பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், மாத்தி பண்ணணும், நன்னா பண்ணணும், பண்ணாம இருக்கணும்,
அப்படி எல்லாம் வருது இல்லையா? அந்த அந்த சலனங்கள்லாம் இல்லைன்னு சொன்னாலே, இல்லாட்டா என்ன எல்லா ஜீவன்களுமே அந்த ஆதாரத்துல தான் உண்டாகி அந்த ஆதாரத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு என்ன இடைஞ்சல் அப்படின்னு சொன்னா இந்த மனோவிருத்திகள் தான் இடைஞ்சல். ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன்ல பிக்சர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முன்னால இன்னும் படத்தை ஸ்விட்ச் ஆன் பண்ணல அப்படிங்கறது ஸ்கிரீனை பாக்குறது யாருக்கும் ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஸ்கிரீன் தான் இருக்கு, எது தெரிஞ்சிரும், அவ்வளவுதான். அந்த படங்கள் வந்துடுத்து அப்படின்னாக்க அந்த படங்கள் அந்த சவுண்ட் அண்ட் லைட் இஃபெக்ட்ல அதோட அந்த பாவங்கள் அங்க வர அந்த சீனோட ட்ராஜடியோ காமெடியோ அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளோட கவனத்தை ஈர்த்துடுறதுனால அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீன் மேல கவனம் போக மாட்டேங்கிறது. அதே பிரச்சனை தான் இங்க கர்மாலியம். அதாவது கர்மா ஏதோ தற்காலத்துக்கு ஆந்தரிகத்துல ஒடுங்கி இருக்கோம்னா அந்த பொருள் என்னங்கிறது அனுபவத்துல தெரியறது. இதே கர்ம யோகத்துல ஈடுபட்டு அந்த பொருளுக்கு சமர்ப்பணமா கர்மால ஈடுபட்டு இருந்தாலும் பொறுப்பெல்லாம் அதோடதான் இருக்கிறதுனால நம்மளோட கவனம் அந்த மூலத்துல அதை கவனிச்சுட்டே இருக்கலாம். கர்மா நடக்கிறதையே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நடத்துற அழகையே பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு போறது பாரு. இது ஏன் இந்த நிம்மதி கெடுறது அப்படின்னு சொன்னா இந்த மனோவிருத்திகள்னால. மனோவிருத்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த அமைதி அந்த இருப்பை கவனிக்க முடியாம போயிடுறது. இந்த மனோவிருத்திகள் மறைக்கிறதே அந்த மறைப்பு 3 விதமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் லாஸ்டா நம்ம அந்த ஸ்லோகம் தான் ஓதிட்டு நிறுத்தினோம். ஆவர்த்தம் ஞானம் ஏத்தேன ஞானினோ நித்திய வைரினா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேன அனலேனச்ச. இந்த ஞானம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்மளோட அந்த பியூர் ஃபார்ம் அந்த இருப்பு தான். அந்த பியூர் ஃபார்மை நம்ம கவனிக்க முடியாம தடை பண்றது, அதோட எதிரி மாதிரி இருந்து அதை தடை பண்றது என்ன அப்படின்னாக்கா இந்த மனோவிருத்திகள். இந்த மனோவிருத்திகள் எப்படி அந்த அனுபவத்தை கவர் பண்றது அப்படிங்கறத 3 விதமா அந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார். தூமேன ஆபிரியத்தே வன்ஹிஹி, எப்படி நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த நெருப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா எரியல, ஏதோ கொஞ்சம் சுமாரா எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து வர புகையே அந்த அக்னி தெரியாதபடிக்கு பண்ணிவிடும். தெரியாதபடிக்குன்னா கீழே அக்னி எரியறதுனால தான் மேல புகை வருது. That is anybody's guess. அக்னி இல்லாதக்கு புகைய போறது இல்லை. இருந்தாலும் அக்னி இருக்குங்கிறதே தெரிய புகை நல்லா திக்கா அப்படி அந்த எரிக்கிற பொருளை பொறுத்து இருக்கு. புகையிற வஸ்துவா இருந்தா கொட்டாங்கச்சி மாதிரி ஏதாவது வஸ்துவா இருந்தா பயங்கரமா புகை கிளம்பும். அந்த அக்னி இருக்கிறதே தெரியவே தெரியாது. அது ஒரு விதமான மறைப்பு. இது ஆனா ரொம்ப ரொம்ப மைல்டு மறைப்பு. என்னன்னா அக்னி இருக்கு, அந்த அக்னி இருக்கிறதுனால தான் அந்த புகை வருது. அக்னியே கொஞ்சம் நன்னா ஃபோர்ஸபிளா எரிஞ்சுடுத்து, நல்லா பெருசா எரிஞ்சுடுத்து, எல்லா ஃபியூவலையும் நன்னா. ஏன் புகையறது அப்படின்னா அந்த அக்னியினுடைய தன்மை அதுல போடுற ஃபியூவல் எல்லாம் அது அக்னிமயமா ஆக்கிடும். ஏதோ மரக்கட்டை கறி ஏதோ போடுறோம் அப்படின்னு சொன்னா அது அந்த கறி கட்டையெல்லாம் தன்னுடைய தன்மையை இழந்து அக்னியா ஆகி, தணல்ங்கிறது அக்னி தான், அக்னியா ஆகி அது பூர்ணமா அக்னியா ஆகிற வரைக்கும் தான் புகையும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா அக்னி பற்றின்டுத்து அப்படின்னு நம்ம பத்திக்கிறது சொல்றோம் இல்லையா, ஃபுல்லா அக்னி பிடிச்சுடுத்து அப்படின்னு சொன்னாக்க புகையாது. சோ இந்த அக்னி இருக்கு, அந்த உணர்வு நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கு. இருந்தாலும் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை த பவர் ஆஃப் தட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த இந்திரியங்களுக்கு என்னமோ கொஞ்சம் சலனங்கள் இருக்கு. அதுதான் ஆணவ மலம் மட்டும் இருக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி கவரேஜ், அதாவது நான் அந்த ஆளுங்கிற அந்த ஒரு சின்ன மறைப்பு மட்டும் இருக்கு. ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஏதோ கர்மா பண்ணி தீத்து ஏதோ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருத்திகள்லாம் இல்ல. நான் அந்த ஆளுங்கிற அந்த ஒரு தின் மறைப்பு மட்டும் இருக்கு. அதே அக்னி நன்னா எல்லா ஃபியூவலையும் அந்த அனுபவம்
இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே நன்னா ஆக்கிரமிச்சுட்டு அக்னி நன்னா பிடிச்சுட்டு அப்படின்னு சொன்னானாக்கா அந்த புகை போயிடும். ஸோ அப்ப வந்து அந்த இருப்புங்கிறத நல்லா கவனிக்க முடியும். நான் இந்த ஆளுங்கிற ஒரே ஒரு மைல்டு தடையை தான் இருக்கு. அதனால அது அந்த அனுபவமே நன்னா வந்தது அப்படின்னு சொன்னா போயிடும். ரெண்டாவது விதமான மறைப்பு வந்து என்ன சொன்னார், யதா ஆதர்ஷோ மலேனச்ச. கண்ணாடியில வந்து நம்ம போய் நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கணும். ஏதோ ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடிக்கு முன்னால இருக்கிற பொருளோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தடை என்னன்னா கண்ணாடியில படிஞ்சிருக்கிற தூசி, மலேனச்ச. அப்ப அந்த தூசி ரொம்ப திக்கா செடிமெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. ஒரு மைல்டு செடிமெண்ட் இருக்குன்னாக்கா ஏதோ ஃபெயிண்டா தெரியும் அந்த ஃபிகர். அது ஆனா நன்னா கிளீனா ஆனாதான் வந்து பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் 100% கிடைக்கும். இது எப்படின்னாக்கா வந்து மாயாமலம். மாயாமலம்ங்கிறது வந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கு, ஆனா நான் வந்து இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன், இல்ல அந்த அனுபவத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு ஏதோ தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் விபரீதமா இருக்கு அப்படின்னு சொன்னானாக்க அது இந்த மாதிரி மறைப்பு, கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்கிற மாதிரி. அதை வந்து கிளீன் பண்ணணுங்கிற அந்த ஆக்ஷன். இப்ப முன்னாடி மறைப்புல வந்து அக்னியே வந்து எல்லா ஃபியூவலையும் தான் டேக் ஓவர் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னானாக்க அது அக்னி நன்னா தெரிஞ்சிடும், புகை வந்து போயிடும். இங்க வந்து கண்ணாடி தானே தன்னை கிளீன் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த கிளீன் பண்ணிக்கிறது கிளீன் பண்றதுங்கிற அந்த ஆக்ஷன் வந்து நடக்கணும். அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது போச்சு அப்படின்னு சொன்னா, ஓ ஆமா நான் அதுவா தான் இருக்கேன் அப்படின்னு உள்ள வந்து பிரகாசிக்கும்படியா அந்த அனுபவத்தை வந்து பியூர் ஃபார்ம்ல பாக்குறதுக்கு ஒரு 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 கர்மா நடக்க வேண்டியிருக்கு மத்தியத்துல. அந்த கண்ணாடியை கிளீன் பண்ணணும். அது ஆணவ மலமும் மாயா மலமும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கவரேஜ். இன்னொரு மூணாவது விதமான கவரேஜ், நான் இருக்கேங்கிற அந்த உணர்வை மறைக்க கூடினது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதா உல்பேன ஆவர்த்தோ கர்ப்பா. இது கர்ப்ப பையில வந்து ஃபீட்டஸ் பாப்பா உண்டாயிருக்கு, அது வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா அதோட ஃபுல் growth இருந்தாதான் தன்னால வெளியில வரும். இல்லைன்னா சிசேரியன்லாம் பண்ணி எடுத்தா அது வந்து ப்ராப்பர் கிடையாது. அதனால அது வந்து ப்ராப்பரா வெளியில வரணும், நார்மல் பேபியா வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா இட் ஷுட் grow to its full extent which takes 9 or 10 months. அது இந்த மாதிரி மறைப்புக்கு வந்து ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் மூணும் இருக்கிறது. அதாவது இந்த ஜீவனுக்கு வந்து எதேதோ பண்ணி தீக்கணும், இல்ல எதேதோ பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கு மனசுல. அது தட் இஸ் கம்பைன்ட் வித் சம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் வெல். ஸோ அப்புறம் என்ன, அந்த ஆளுங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனும் இருக்கு ஒரு பர்சனாலிட்டியோட. இந்த கர்ம மலத்தை வந்து ஜஸ்ட் அப்படியே இல்லாம ஆக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஏதோ பண்ணணும் பண்ணி தீக்கணும், இல்ல பண்ணாம இருக்கணும், இதை அவாய்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருத்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து பண்ணி அதுல இருந்து அடி கிடைக்கிறத போரும் பண்ணினதுன்னு வரும். பண்ணப்படாதுன்னு இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரத்த அதை மீறி அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்தாதான் வந்து அந்த கர்ம வாசனை போகிறது அந்த ஜீவனுக்கு. விட்டுடுப்பா கர்மாவை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு பயங்கர கில்ட்டு. அதுதான் முன்னாடி சொல்லின்னு வந்தார். அந்த ஆசையோட கர்மால ஈடுபடுற ஜீவனை வந்து விபரீதமா வந்து நீ ஒன்றும் பண்ணாதேப்பான்னு சடனா ஸ்டாப் பண்ணாத, ஒரு சடன் பிரேக் போட்டா மாதிரி போட்டா தலைய போய் முன்னால இடிச்சுப்போம். அந்த மாதிரி பண்ணாதே. அந்த ஜீவனுக்கு அந்த வேகம் இருக்கு இல்லையா, கர்மால ஈடுபடுற வேகம், அதை அழகா சேனலைஸ் பண்ணி எந்த மூலத்தை நோக்கி அடையறதுக்காக நம்மள இந்த எனர்ஜியை வந்து எப்படி அழகா கொண்டு போகணும், எந்த ரூட்ல நம்ம அதை ஃப்ளோ போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணு. இனி கர்மாவை பண்ணாதேன்னுலாம் சொல்லாத அப்படிங்கறதுதான் முன்னாடி சொன்னார். ஸோ அந்த கர்ம மலம் வந்து அப்படி ஐடியலா அது பகவான் வந்து அந்த ஈஸ்வரனுக்கு
சமர்ப்பணம் பண்ணி கைட் பண்ணணும்பான்னு சொன்னா அதுக்கு இந்த கர்ம மலம் இருக்குன்னா அவர் அதை அழகா அழைச்சிட்டு போய் எல்லாம் எக்ஸாஸ்ட்லாம் பண்ணுவார் அவரே. ஆனால் பட் இட் டேக்ஸ் டைம். தடால்னு போகாது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மீன் டைம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாமும் கிளென்ஸ் பண்ணி தருவார். இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால் பாப்பா வெளியில் வரா மாதிரி இந்த அந்த பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனை கடந்து தன்னுடைய இருப்பை வந்து கிளீனாக உணர முடியும். ஸோ இதான் இந்த ஞானத்துக்கு வைரிகள். ஞானத்துக்கு வைரிகள்னா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வை வந்து அந்த பியூர் ஃபார்ம்ல கவனிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய 3 விதமான தடைகளை பத்தி சொன்னார். அது சொல்லிட்டு என்ன சொல்றார் 40வது பாடல், இந்திரியாணி மனோபுத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே ஏதைர் விமோகயதி ஏஷ ஞானம் ஆவருத்திய தேகினாம். இந்த மனோவிருத்திகள் ஏதோ வேணும் வேணும் வேண்டாம் வேண்டாம் இதை பண்ணணும் அது அப்படியெல்லாம் வருது இல்லையா, அந்த விருத்திகள்லாம் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது மூலத்தையே இல்லாம பண்ணிவிடுவோமா அப்படின்னு பார்த்தான்னாக்க அந்த அப்ரோச்சுக்கு அவர் அது எங்க வேர் இஸ் இட் ஸ்டேஷன் அப்படிங்கிறத சொல்றார். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. இந்த ஞானத்துக்கு வைரிகளா இருக்கக்கூடிய துஷ்பூரான, அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகாத இந்த டெண்டன்சிஸ் விருத்திகள் இருக்கு இல்லையா, அதுகள் வந்து எதை ஆதாரமா வச்சு இந்த விருத்திகள் வந்து கிளம்புறது, எதை ஆதாரமா வச்சுட்டு விருத்திகள் வளர்றது அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள், மனசு, புத்தி. இந்திரியங்களுக்கு வந்து ஏதோ பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தேவை. இல்ல சாப்பிடப்படாது, பார்க்கப்படாது, அது எல்லாமே ஒண்ணுதான். அது காயினோட இந்த சைடு அந்த சைடு, ராகமோ துவேஷமோ எப்படியோ அந்த இந்திரிய விஷயங்கள் கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் கனெக்ஷன். எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு தோணுறதோ அத்தனை வேண்டாம் 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 ரெண்டும் ஒன்னே தான். அதே அந்த இந்திரிய விஷயங்களோட இருக்கிற கனெக்ஷன் தான் இது. ஸோ அந்த இந்திரியங்கள் அதுக்கு வந்து அதோட கனெக்ட், the senses want to connect to the sense objects. அந்த அந்த கண்ணுக்குன்னா பார்க்குற பொருளோட கனெக்ட் ஆகுறது, வாய்க்குன்னா சாப்பிட்ற பொருள் இல்லை பேசுகிற வார்த்தைகளோட அந்த கனெக்ட் ஆகிற அந்த அந்த விருத்தி இருக்கு இல்லையா, எனக்கு இது வேணும் வேணும் இல்லை வேண்டாம் வேண்டாம்னு அதோட இருக்கிற கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மனோவிருத்திகளுக்கு ஒரு சீட்டுன்னா அங்கேருந்து அது விருத்தி ஆறுது. அதை ஆதாரமா வச்சுட்டு அது வளர்ந்துட்டே வருது. அந்த விருத்திகள் அந்த இருப்பு நிலையை கவனிக்க விடாத டிஸ்டர்ப் பண்றது. மனசு வந்து எண்ணங்கள். நம்ம எதுலையாவது ஈடுபடாம இருக்கோம், சரி சும்மா பேசாம இருக்கிறச்சே மனசுல எண்ணங்கள் இல்லாம அப்படியே இருக்கலாமா அப்படின்னா அது மாட்ட என்னவோ கதை சொல்லிகிட்டே இருக்கு, என்னென்னவோ காமிச்சுட்டே சம்மந்தமே இல்லாம நடந்ததோ நடக்கலையோ இமேஜினேஷனோ அது மாட்ட ஏதோ வருது. அண்ட் அதுல ஈடுபடுற ஒரு விருத்தி இருந்ததுன்னா, அது என்னது பிடிக்கலங்கிறதுனால நெகட்டிவ் இமோஷன்ஸ்லயோ இல்ல பிடிச்சிருக்குங்கிறதுனால பாசிட்டிவ் இமோஷன்ஸ்லயோ திருப்பி அந்த தாட்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அதோக்கிட்ட அசோசியேட் ஆகிறதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த பாவத்துல இருந்து இந்த மனோவிருத்திகள் இந்த பயங்கரமா அது வளர்ந்து தன்னோட இருப்புங்கிறத பியூரா கவனிக்க முடியாதைக்கு தடை பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி புத்தி வந்து கொஞ்சம் சூக்ஷ்மமான லெவல்ல ஆப்ரேட் பண்ற ஒரு இது. அதாவது பகுத்தறிஞ்சு நல்லது கெட்டது புரிஞ்சுது புரியல இருந்தாலும் அதை வந்து அந்த மூலத்துக்கு சமர்ப்பணம் புரிஞ்சுதோ புரியலையோ நல்லது கெட்டது ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டர் என்னவோ இருந்துட்டு போட்டோம், அதை வந்து அந்த மூலத்துக்கு சமர்ப்பணம் பண்ணாம அது நம்மளோட சக்தி எது, நம்மள அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அதுகிட்ட ஈடுபடுறது. இந்த புத்தியை வந்து வச்சுட்டு நம்ம ஏதோ பிரவருத்தி பண்றதுங்கிறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதை காரணமா கொண்டும் இந்த இருப்பை கவனிக்க முடியாதைக்கு ஏதோ வேவ்ஸ் அப்படி வந்துட்டே இருக்கும். இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் ஆதாரமா வச்சுட்டு தான் வந்து நான் இருக்கேங்கிற அந்த உணர்வை வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல கவனிக்க முடியாதைக்கு இந்த இடைஞ்சலா ஸ்கிரீன்ல பிக்சர்ஸ் வரா மாதிரி
இந்த விருத்திகள் வந்துட்டே இருக்கு அர்ஜுனா. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. ஏதைர் விமோகயதி. இது இந்த மாதிரி இந்த விருத்திகள் உன்னை மோகிக்க செய்யுது. அதாவது அது ராங் அண்டர்ஸ்டாண்ட், எது எப்படி இருக்கோ அதை அப்படி பார்க்க விடாம தடை பண்றது அந்த விருத்திகள். ஏஷ ஞானம் ஆவருத்திய தேகினாம். தன்னுடைய அந்த இருப்பை மறைச்சுண்டு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இருப்பை பியூர் ஃபார்ம்ல அதனுடைய தன்மையை அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியாம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறது. 41வது பாடல். தஸ்மாத்து துவம் இந்திரியாணி ஆதௌ நியமிய பரத ரிஷப தாப்மானம் பிரஜகி ஹி ஏனம் ஞானம் என்னது ஞான விஞ்ஞான நாசனம். ஞான விஞ்ஞான நாசனம். ஓகே, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். இந்திரியாணி ஆதௌ நியமிய பரத ரிஷப. அதாவது ரொம்ப அழகான அது எக்ஸ்பிரஷன் யூசேஜ். இது இந்த விஷயங்கள் கிட்ட ஈடுபடுற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அத ஃபர்ஸ்ட் அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் இட் வுட் ஹவ் கெயின்டு ஸ்ட்ரெங்த் அண்ட் பவர். ஆதவ் நியமிய ஆரம்பத்தில இருந்தே. இப்ப நம்ம சின்ன குழந்தைகள் வளர்றப்போ அது நல்லா பார்க்கலாம். பிறந்த குழந்தை அது மாட்டம் கண்ண முடின்னு படுத்துன்னு தூங்கிட்டே இருக்க போறது. அது 3/4 நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்னா என்ன, அது பிரவிற்த்தி கிடையாது. அதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற அந்த விருத்தி கிடையாது. அது மாட்டம் கண்ண முடின்னு பேசாம படுத்துன்னு இருக்கும். பசிங்கிற டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அது ஒன்றும் தெரியாது. அதை பத்தி ஒரு டிஸ்டர்பன்ஸ், எப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணும் ஒரு மண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அழுவும், அவ்வளவுதான். அந்த டிஸ்டர்பன்ஸ் போனா சரியாயிடும், திருப்பி பேசாம தூங்கிடும். அந்த அந்த ஒன்னொன்னா அந்த ஜீவனோட என்னது அந்த எனர்ஜி, அந்த இயங்குற எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட பிராணன் வலுப்பட்டு வர 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 அந்த ஆகாரம் மூலமா தான் அந்த பிராணன் வலுப்பட்டு வர 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 ஒரு ஒரு இந்திரியமா செயல்படும். ஒரு எனர்ஜியா என்ன சப்தம் கேட்டா கண்ணு திறந்து பார்க்கணும்னு தோணும், இல்ல கையை நீட்டி அதை பிடிக்கணும்னு தோணும், எதையோ பார்த்தா அதுகிட்ட போகணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் அந்த எனர்ஜி ஒன்னா அதுக்கு இயங்க ஆரம்பிக்கிறது இல்லையா, பேச ஆரம்பிக்கிறது. அந்தந்த எனர்ஜி வரும்போதே, அதாவது அந்த எனர்ஜி அதுகிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகிறதையே அதுக்கு கரெக்டான ஃபீடை கொடுத்து அதை ஒரு நல்ல வழியில கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தப்பான வழியில அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகாம இருக்கும். பேச ஆரம்பிக்கிறச்சியே அண்ணாமலைன்னு சொல்லு, பாக்கறதையே இங்க பாரு, உமாச்சி பாரு, அது எதுல அந்த மூலத்துக்கிட்டயே இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கிற இன்புட்ஸையே அந்தந்த எனர்ஜிஸ்க்கு ஃபீடு கொடுத்து அதுல அது போக அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த பிராணன் ட்ரெயின் ஆயிடும். இந்த எனர்ஜி வாசனைகள்லாம் இருக்கு, இல்லாம போறது. அந்த பரம்பொருளை ஆசிரியிச்சு அதுகிட்ட ஒரு கனெக்ஷன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா எவ்வளவு பயங்கர வாசனைகள் இருந்தாலும் அதை எப்படி எக்ஸாஸ்ட் பண்ணணுமோ அது அதோட பொறுப்பு. பட் அதுகிட்ட கனெக்டட் ஆகக்கூடிய அந்த லிங்க், ஒரு எனர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகிறதையே அத நியமனம் பண்றது, அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது. அதை நீ பண்ணுங்கிறார். இந்திரியாணி ஆதவ் நியமிய பரத ரிஷப. இந்த இந்திரிய அதுக்கு எத்தனையோ வருஷம் எப்படியோ வாழ்ந்தாச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் அது என்ன பண்ண, நாவுக்கரசு பெருமான ஈசனை ஆட்கொண்டாரு. அவர் பல பதிகங்கள்ல கதறிண்டு பாடுவார். ஐயோ, இந்த ஈசனை முன்னாடியே தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, இவர் சந்நிதிக்கு வராம என் டைத்தெல்லாம் தண்டம் பண்ணிவிட்டேனே, அப்படியெல்லாம் சொல்லுவார். அது என்னன்னா அது அவரை எப்படி வலுக்கட்டாயமா ஈசன் விபரீதமான மார்க்கத்தை சூளை நோய் கொடுத்து அப்படியே யமன் கொடையறா மாதிரி, அது பரிஜென்மா மாதிரி, அப்படி அந்த மாதிரி அந்த விருத்தி ஒரு ஆங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதை வளைச்சு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சின்ன செடினாக்க ஏதோ அதை அப்படி வளைச்சு கட்டினோம்னா அந்த ஆங்கிள் அது வளைஞ்சு வந்துடும். மரத்தை போய் வளைக்கணும்னா நல்ல வளர்ந்த பிரான்ச்சை இது பண்ணினா உடஞ்சு போயிடும்.
அதனாலதான் 5ல் விளையாதது 50ல் விளையுமா சொல்லுவா இல்லையா. அது வந்து ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு ஒரு ஃபீடு கொடுக்கறதையே வந்து அது ஒரு நல்ல விதத்துல ரைட் ஆங்கிள் அந்த மூலத்தை நோக்கி அந்த எனர்ஜி போகுமானால் இந்திரியாணி ஆதவு நியமிய பரத ரிஷப பாப்மானம் பிரஜகி. இந்த பாப்பம் பண்ண தூண்டுறதுன்னா இந்த இந்த விற்த்திகள் தான். அந்த மூலத்தை கவனிக்க விடாம பிரவருத்தியில ஈடுபடுத்தக்கூடிய அந்த விற்த்திகள் இருக்கே, அத வந்து அப்பவே நீ வந்து பிரஜகி, அப்பவே நீ அதை வந்து கண்ட்ரோல் ஒரு செக்ல வச்சுக்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே அதை வந்து அந்த ஃப்ளோவை இந்திரியங்களோட ஃப்ளோவை வந்து பண்ணு. அதான் ஹி ஏனம் ஞான விஞ்ஞான நாசனம். அத தன் நிலையில நிக்கிறதுக்கு தன்னையே பியூர் ஃபார்ம்ல கவனிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய அந்த விற்த்திகளை வந்து ஆரம்பத்துல இருந்தே நீ நியமனம் பண்ணி அது யூ வின் ஓவர் தட் அப்படின்னு உபதேசமா சொல்றார். அடுத்தது வந்து 42வது பாடல். இந்திரியாணி பராணி ஆகுகு இந்திரியேபியா பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தேஹே பரதஸ்து சஹா. இப்போ அந்த ஒரு ஜீவ பாவத்துல இந்திரியங்கள் மனசு புத்தி அப்படிங்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு விவகாரத்துல ஏதோ தெரியறது அப்படின்னு சொன்னா அந்த திருப்பி அதுகிட்டயே நம்ம கனெக்டட் ஆகாம அதை கடந்து இருக்கிற பொருளை தான் நம்ம கவனிக்கணும். இந்திரியாணி பராணி அதை எதை கம்பேர், அதாவது ஒண்ணுமே பிரவருத்தியே இல்லாம ஜடம் மாதிரி இருக்கிற அது, அதாவது அன்னமயத்தை விட பிராணன் ஏன்னா அந்த இயங்குற சக்தி இருக்கணும், அது வந்து பெட்டர். சித்த அம்சம் இருக்கு. ஜடத்தை விட வந்து அந்த சித்த அம்சத்தோட அந்த பிராணனோட இயக்கம் இருக்கிறதுங்கிறது வந்து பெட்டர். அந்த மாதிரி இயங்குற இந்திரியங்கள் அந்த பிராணனோட லெவலை விட இந்த மனசு அப்படிங்கிற லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் மேல, அது கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது. அதை விட இன்னும் சூக்ஷ்மமானது அந்த மனசுங்கிற டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய புத்திங்கிற சக்தி. அதையும் கடந்தது அந்த இருப்பு. அந்த இருப்புங்கிற லைட், ஆதாரமான லைட் வந்து இருக்கிறதுனாலதான் அந்த புத்தி வேலை செய்யறது, பாகுபடுத்தி பிரிச்சு தெரியறது, புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த பாகுபாடு பண்ற தன்மை அதெல்லாம் புத்திக்கு வருதுங்கிறதுக்கு ஆதாரமான லைட்டு அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு. மனசுல வந்து எண்ணங்கள், இந்த பலவிதமான ஸ்டோர் எல்லாம் இருக்கே, அதாவது இந்திரியங்கள் மூலமா கலெக்ட் பண்ற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து அந்த ஆதாரமான அந்த லைட் இருக்கிறதுனாலதான் மனசுக்கு அந்த பிரவருத்தி இருக்கு, அது நடக்கிறது மனசு மூலமா. இந்திரியங்கள் வேலை செய்யறது, பார்த்தாக்க கண்ணுக்கு பிடிச்சதை பார்த்தாங்கன்னா ஆஹா வேணும்னு சொல்றது, காதுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு சொல்றது அப்படிங்கிறது எல்லாமும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த லைட்டிங் ஃபேக்டர் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான். ஸோ இது எதுக்கு சொல்றாருன்னா, அந்த பொருள் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள். டோன்ட் ஸ்டாப் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட். இந்திரியம் மனசு புத்திங்கிற அந்த நிலையிலேயே வந்து நம்ம ஸ்டாப் ஆயிடக்கூடாது, பிளாக் ஆயிடக்கூடாது. அது கடந்து இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் எலிமெண்ட்டை கவனிச்சு ஆக்சுவலா இந்திரியங்கள் மூலமா இருக்கிற பிரவருத்தி, மனசுல மூலமா இருக்கிற பிரவருத்தி, புத்தி மூலமா இருக்கிற பிரவருத்தி எல்லாத்தையும் வந்து அது கடந்து இருக்கிற அந்த லைட்ட எலிமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கே நம்ம அந்த இயக்கத்தை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இயக்கங்களை ஒன்றும் நம்மளை பாதிக்காது. அதுவே கர்ம யோகம் தான். அந்த நிலையில இருந்து அந்த இந்திரியங்களை இயங்கிறது தான். இப்ப காத்தால எழுந்து நம்ம இந்த வேலையை பண்றோம் அந்த வேலையை பண்றோம், இந்திரியங்கள் ஏதோ பாக்குறது, பேசுறது, சாப்பிடுறது, மனசு ஏதோ பண்றது, புத்தி ஏதோ பண்றதுன்னு அந்த 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 பிரவருத்தி மேல நம்ம கவனத்தை போடாதைக்கு அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த லைட்டிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அது மேல கவனத்தை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இதுகெல்லாம் இயங்குறதே வந்து அதோட பவர்ல தான். அது மேல கவனத்தை போட போட இதுகெல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வந்துடும். இந்திரியம் மனசு புத்திலாம் இந்திரியா
பராண்யாஹு இந்திரியேபிய பரமனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தேஹே பரதஸ்து சஹா. ஸோ விவகாரத்திலே ஈடுபடுறதே வந்து இந்த இந்திரியம் மனசு புத்திங்கிற இன்டர்மீடியட் லெவல்ல எல்லாம், அதாவது எனக்கு சந்தோஷம், நம்ம சாதனை திசையில பார்த்தோம்னா எனக்கு சந்தோஷம் வந்தது அப்படிங்கறதுல டோன்ட் ஸ்டாப் தேர். அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளுக்கு போகணும் அந்த எனர்ஜி. அந்த மூலத்துல போய் அது எண்ட் ஆனாதான் வந்து திருப்பி இன்னும் ஃபர்தர் பிரவೃತ್ತಿக்கு வந்து ஈடுபடாது. அதே மாதிரி புத்திக்கு ஏதோ நல்ல ஃபீடு கிடைச்சது அப்படிங்கறதுனால டோன்ட் ஸ்டாப் தேர். அதையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான பொருள் புத்தி எதுனால வேலை செய்யறதோ அந்த பொருளுக்கு அந்த எனர்ஜியை கொண்டு போய் அதுதான் முடிக்கணும். அப்படி எல்லாத்தையும் வந்து அது என்ன லூஸ் எண்ட்ஸ் எதுவுமே விடாம எல்லாத்தையும் அந்த மூலத்துக்கு கொண்டு போய் முடிக்கிறதுன்னு அந்த பிரவൃத்திகள் எல்லாத்தையும் அதுக்கு கொண்டு போய் முடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே கர்மயோகம் தான். யோ புத்தேஹே பரதஸ்து சஹா. அடுத்தது 43வது பாடல். ஏவம் புத்தேஹே பரம் புத்வா சம்ஸ்தப்ய. அதான் இப்ப சொல்லி இது சேர்த்தே படிச்சிருக்கலாம் அந்த ஸ்லோகத்தை முன்னாடியே. சரி போ. ஏவம் புத்தேஹே பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனஹா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். இந்த அதான் அந்த முன்னாடி ஸ்லோகத்தையும் இதையும் சேர்த்து படிச்சாதான் இட் மேக்ஸ் பெட்டர் சென்ஸ். அதாவது இந்திரியம் மனசு புத்தி எல்லாத்தையும் கடந்து அதோட லைட்டிங் ஃபேக்டர் இருக்கு, அது எல்லாத்தையும் கடந்த பொருள் அப்படிங்கறத வந்து ரெகக்னைஸ் பண்ணி சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனஹா அதுலயே வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும். இந்த இந்திரியம் மனசு புத்தி லெவல்ல ஆப்ரேட் பண்றதோட நின்னுடக்கூடாது. அதுல விவகாரம் பண்றதெல்லாம் அந்த மூலத்துல போகணும். கவனம் வந்து அந்த மூலத்து மேல இருக்கணும். இருந்தது அது மேல கவனம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்திரியங்களோ மனசோ புத்தியோ தேவையில்லை. விவகாரம் பண்றதுக்கு தான் இந்திரியம் மனசு புத்தி எல்லாம் தேவை. ஆத்மானம் ஆத்மனஹா சம்ஸ்தப்ய. அந்த இருப்புங்கிறதுல வந்து அந்த இருப்புக்கு கவனம் போடுறது அதுவா இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் பை இட்ஸ் பவர். இட் இஸ் நாட் பை த பவர் ஆஃப் த இந்திரியாஸ் ஆர் மனஸ் ஆர் புத்தி. பிகாஸ் அந்த பொருள் தான் இதுக்கெல்லாம் லைட்டிங் ஃபேக்டர். அது இயக்கிறதுனால தான் இதெல்லாம் இயங்குறது. அதனால நான் வந்து அந்த பரம்பொருளை நான் வந்து புரிஞ்சுண்டு விடுறேன், இல்ல அந்த பரம்பொருளை நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் அதோட தன்மைகளை, இல்ல நான் அதுகிட்ட இப்படி விவகாரம் பண்றேன் அப்படின்னுட்டு அதை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வராதுக்கு இந்த இயக்கங்கள் எல்லாம் உல்டா இந்திரியங்களோட விவகாரம், மனசோட எண்ணங்கள், புத்தியினுடைய இந்த பகுத்தறியக்கூடிய அந்த இது எல்லா எனர்ஜிஸையும் அந்த விவகாரங்களை எல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த மூலப்பொருள் அதுதான் அப்படின்னு கவனத்தை அது மேல வைக்கணுமே தவிர்த்து அந்த பரம்பொருளை இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு தெரிஞ்சுக்கிறேன்னுட்டு அது தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவுதான். அப்படி பிரவருத்தி வேண்டாம். ஏவம் புத்தி பரம் புத்வா சம்ஸ்தபிய ஆத்மானம் ஆத்மனஹா. அது மேல கவனம் இருக்கிறதுங்கிறது அதோட அருள்னால, அதோட கெப்பாசிட்டி இல்ல. இந்திரியம் மனசு புத்தியோட கெப்பாசிட்டினால அது மேல கவனம் இருக்கிறதுல, அதோடைய அருள், அதுக்கு அதோட கெப்பாசிட்டின்னு சொல்றதே அதோட அருள்ங்கிற ஒரே ஒரு தன்மை தான். அதோட அருள்னால அது மேல கவனத்தை வச்சுட்டு எல்லா விவகாரத்தையும் அதுகிட்டயே முடிக்கணும். ஜஹி அப்படி பண்ணினாக்க சத்ரும் மகாபாகோ ஜஹி. இந்த எதிரி அந்த முன்னாடி சொன்னாரோ இல்லையோ ஞானத்துக்கு நித்திய வைரிகள் அப்படின்னு, அதாவது தன்னுடைய இருப்பு நிலையை கவனிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய வைரி, இது எனிமி அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அந்த எனிமியை வந்து இப்படிதான் ஜெயிக்கணும் அப்படின்னு வழி சொல்லித்தர்றார். மேல கவனத்தை போட்டு இந்த இந்திரியம் மனசு புத்தியோட சலனங்கள் எல்லாத்தையும் அந்த மூலத்துக்கே சமர்ப்பணம் பண்ணி அது மேலேயே கவனத்தை அதோட அருள்னால அது மேல வச்சுண்டு ஜஹி சத்ரும் மகாபாகோ. அந்த தன்னிலே கவனிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாத்தையும் நீ ஜெயிப்பாய். காமரூபம் துராசதம். காமம்னா ஆசைங்கிறது மட்டும் இல்ல, எல்லாமே அந்த விற்த்திகள் தான். இது வேணும் வேண்டாம், இது ஆகணும், அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எல்லா அந்த விற்த்திகள் எல்லாமே தான். அது வந்து அதை ஃபீடு பண்ணி ஒரு மனுஷனுக்கும் திருப்தியே ஆக்க முடியாது. பண்ணி முடிச்சுட்டேன், அப்பாடி ஐ எம் டன் லைஃப் அப்படிங்கிற அந்த திருப்தி வந்து
அந்த இயக்கத்தினால வரவே வராதுப்பா. அந்த இயங்குற எனர்ஜி எல்லாத்தையும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த மூலமான லைட்டு கிட்ட போட்டு 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 தான் வந்து திருப்தி, ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அப்படித்தான் வரணும். இந்த இயக்கத்தினால வராது. அஹ் அது வந்து அந்த இயக்கம் வந்து துஷ்பூரம். எங்கி முடிச்சாச்சு அப்பாடி டன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வரவே வராது. அழகான ஓகே முடிஞ்சாச்சு. ஓம் தத்சத் इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे कर्मयोगो नाम तृतीयोऽध्यायः. ஓம் அடுத்தது 4வது சாப்டர். ஸ்ரீ பகவானுவாச்ச. என்ன கர்ம சந்நியாச ஞான கர்ம சந்நியாச யோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச. ये इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययं विवस्वान् मनवे प्राह मनुः इक्ष्वाकवे अब्रवीत्. அடுத்ததையும் சேர்த்து பார்த்துருவோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேன இஹ மஹதா யோகோ நஷ்டஹ பரந்தப. இந்த ஒரு மார்க்கம், இதுதான் யோக மார்க்கம்னு சொல்றார். அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பிரவருத்தியில ஈடுபடுறதே அந்த பிரவருத்தியோட எனர்ஜிஸ்ல இந்த பிரவருத்திலேயே திருப்பி திருப்பி போட்டுன்னு இருந்தோம்னா கவனத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டோங்கிறது ஃபுல் ஸ்டாப்பே வராது. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், மாத்தி பண்ணணும், பெட்டரா பண்ணணும், இல்லை பண்ணப்படாது, ஏதோ விருத்திகள் ஜாஸ்தி ஆயிண்டே போயிட்டே இருக்கும். அந்த இருப்பை வந்து கவனிக்கவே முடியாது. அதனால வந்து அந்த மூலத்துல போடுறது தான் வழி இந்த பிரவருத்திலேருந்து விடுபடுறதுக்கு அப்படிங்கிறது தான் யோகம். அந்த யோகத்தை வந்து இன்னைக்கு நான் உனக்கு புதுசா சொல்லலை, முன்னாடியே வந்து விவஸ்வான் இந்த 12 ஆதித்யர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, துவாதச ஆதித்யர்கள்னு, அதாவது சிருஷ்டி காலத்துல ஆரம்பத்துல உண்டான எனர்ஜிஸ். நம்மள வந்து எல்லாத்தையும் தேவதையா உருவகப்படுத்துறோம். இந்திரன் அப்படின்னா ஏதோ மழைக்கு தேவதை, அப்படி வாயுன்னா காத்து, ஏதோ அப்படி பண்ண எல்லா விவகாரத்துல வந்து ஞான கர்ம சந்நியாச யோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச அதான் ஓகே, அதான் படிச்சுட்டோம் இந்த ஸ்லோகத்தை. அதாவது இந்த யோகம் அதாவது இந்த மூலத்திலேயே கவனத்தை வச்சுண்டு இயங்கிறது அப்படிங்கிற அந்த யோகத்தை வந்து நான் சிருஷ்டி காலத்துல ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து ஆக்சுவலி என்னன்னா அந்த இருப்புங்கிற அந்த ஒரு பொருள் தான், அதுல இருந்துதான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜிஸ். இப்படி இருக்கிற எனர்ஜி, அப்படி ஜடச்ச எனர்ஜி, சித்த எனர்ஜி, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்னெல்லாமோ எல்லாம் வந்து அந்த இருப்புல இருந்து தான் வந்து எல்லா இயக்கங்களும் கிளம்புறது. அந்த தொடங்கறதையே வந்து இந்த ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய அந்த விவஸ்வான்கிறவருக்கு வந்து இந்த யோகத்தை நான் அப்பவே உபதேசம் பண்ணினேன். இந்த இயக்கம்லாம் ஆரம்பிக்கிற காலத்துலயே எப்படி அந்த மூலத்து மேல கவனத்தை வச்சுட்டு இந்த இயக்கத்தெல்லாம் ரிட்டர்ன் போய் அதுல ஒடுக்கிறது அப்படிங்கிற அந்த யோகத்தை வந்து புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான்கிற ஆதித்யனுக்கு நான் உபதேசம் பண்ணினேன். விவஸ்வான் வந்து மனுக்கு சொன்னார். மனுங்கிறது வந்து பிரம்மா ஆரம்பத்துல படைச்ச மனுஷன், மனு சதரூபா, அப்படிதான் புராணத்துல எல்லாம் குறிப்பு இருக்கு. மனுங்கிறவருக்கு வந்து சொன்னார். மனு வந்து இக்ஷ்வாகுங்கிறவருக்கு சொன்னார். இப்படியா பரம்பரையா, அதாவது அவளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாக்கள், அவள்கிட்ட எல்லாம் வந்து ராஜ ரிஷிகள், ராஜ ரிஷியோ விதுகு, ராஜாக்களா இருந்தாலும் அவள்லாம் ரிஷிகளா தபஸ்விகளா இருந்தவா பரம்பரையா. அவள்கிட்டயே பரம்பரையா அந்த யோகம் வந்துட்டே இருந்தது. அவ பையனுக்கு வந்து நீ லோகத்துல வாழணும், நீ ராஜ்யம் நடத்தணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ இந்த மார்க்கத்துல இருந்தாதான் வந்து நீ அந்த மூலத்தை நாடி அதை அடைஞ்சு அந்த நிம்மதி அந்த ஆத்ம திருப்தியோட வாழ முடியும் அப்படிங்கிற நாலெட்ஜி சேர்த்து கொடுத்துட்டே வந்தா. பரம்பரையா எல்லாருக்கும் அது கிடைச்சுட்டே வந்தது. ராஜர்ஷியோ விதுகு ச காலேன இஹ மகதா யோகோ நஷ்டஹா பரந்தப. இது எல்லா பரம்பரைக்கும் இருக்கக்கூடிய தோஷம்.
நம்மளே இந்த சின்னத்துல ஒரு கேம் விளையாடுவோம். நம்ம ஏதோ ஒரு வேர்டு வந்து ஒருத்தர்ட்ட சொன்னா அவ வந்து அடுத்த வார்த்தை சொல்லுவா, அடுத்த வார்த்தை சொல்லுவா. அந்த ஃபுல் ரவுண்டு ஃபுல்லா சுத்தி வரத்தே அந்த வார்த்தை என்னமோ மாறி போயிருக்கும். என்னன்னா அவளோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆச்சுன்னு சொன்னா ஆரம்பத்துல சொல்லப்பட்டது பொருளே மாறி போயிடும். அது கம்ப்ளீட்டா வேற ஏதாவது பொருளா கூட ஆயிடும். சில அந்த வார்த்தைகள் அப்படியே மாறி போய் அதுல அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கலக்காம இருக்கிறது தான் வந்து அதோட பியூரிட்டி மெயின்டைன் பண்றது. ஆனா அது ஹெல்ப் பண்ண cannot be helped. ஓவர் டைம் அது வந்து எல்லா எல்லா பரம்பரைக்கும் எப்பேற்பட்ட குருவோட வழி நடத்துற பரம்பரையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பார்த்தோம்னாக்க இந்த ஒரு டீக்ரடேஷன் ஃபால் இன் தி குவாலிட்டி ஆஃப் என்ன அந்த அனுஷ்டா அந்த அது அந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பர்சனல் அம்சங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கலந்து போக போக என்ன ஆகும்னாக்க அதோட ரூபமே மாறி போயிடும். அதுதான் காலேன இஹ மகதா யோகோ நஷ்டகா பரந்தப்ப. அது ரொம்ப பரம்பரையா ராஜாக்கள் ஆக்சுவலி ஆரம்பத்துல நடக்கல. அது ரொம்ப ரொம்ப பரம்பரையா ராஜாக்கள் வந்து வந்து அதுல அவ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆனதுல பல ஜெனரேஷன்ஸ் ஆகிறதே வந்து இந்த யோகத்தோட மெசேஜே போயிடுச்சு. அது இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். யோகோ நஷ்டகா பரந்தப்ப ச ஏவ அயம், அந்த மூன்றாவது பாடல், ச ஏவ அயம் மயா தே அத்ய யோகா புரோக்தா புராதனஹா பக்தோசி மே சகா சைதி ரகசியம் ஹி ஏதது உத்தமம். அதனால நான் தான் சொன்னேன் அன்னைக்கு விவஸ்வானுக்கு சூரியனுக்கு இன்னைக்கு நானே வந்து அதை உனக்கு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் லாஸ்ட் கம்ப்ளீட்லி. திருப்பி அதை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணினேன்? பக்தோசிமே சகா சேத்தி, நீ எனக்கு என்கிட்ட அன்பு இருக்கிறவன், நீ எனக்கு வந்து ஃப்ரெண்டுனா அதாவது ஏதோ ஒரு அசோசியேஷன் அந்த பொருள் கிட்ட அவளோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அர்ஜுனருக்கு வந்து ஃப்ரெண்டுங்கிற பாவத்துல அவர்கிட்ட அன்பு, அந்த பொருள் கிட்ட அன்பு. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாவத்துல நீ என்கிட்ட உண்மையான அன்பு வச்சுட்டு இருக்க இல்லையா, அதனால உனக்கு இந்த ரகசியம். அது பார்ஷியாலிட்டி இல்லை, அது என்னன்னா அது பின்னாடி சொல்லுவார். யாருக்கு என்கிட்ட அன்பு இருக்கோ, யாருக்கு என்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவளுக்கு தான் நான் சொல்றதை ஏத்துக்க முடியும். அவர் யாருக்கும் நான் உபதேசம் பண்ணுவார், ஆனா கேட்க மாட்டா யாரும். அவர்கிட்ட அன்பு இருந்து அந்த ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு தான் வந்து அவர் சொல்றார் அதை கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு தான் இருக்கும். சோ உனக்கு அந்த நீ எடுத்துக்கிற பக்குவத்தை உனக்கு இருக்கு இல்லையா, அதனால நான் வந்து அந்த ரகசியம்னா அது ஒன்றும் சீக்ரெட் இல்லை, சீக்ரெட் இல்லை. ஆனா அது வந்து அவர் வந்து தன்னோட அனுபவத்திலேருந்து சொல்றாரு இல்லையா, அதுதான் அதுல இருக்கிற சீக்ரெட். இட் இஸ் புக்ல எல்லாம் படிச்சாக்க அந்த வார்த்தைகளை படிச்சாலாம் புரியாது. அது அந்த அனுபவத்தோட கலந்து வரணும். அதுதான் அங்க இருக்கிற அந்த சீக்ரெட்னாக்க த லைஃப் எலிமெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். அது வந்து அந்த உபதேசம் பண்றவர்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் இருக்கு இல்லையா அவளுக்கு, இந்த கேட்கறவாளுக்கு, அதுதான் வந்து சீக்ரெட் லைன். அந்த அபிமானம் அவகிட்ட இருக்கிற அந்த ஈடுபாடு பக்திங்கிற அந்த சீக்ரெட் லைன் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் வந்து லைஃபோட இங்க பாஸ் ஆகி இந்த பக்கம் வரும். ஸோ அது வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், ஏன்னா உனக்கு அந்த கனெக்ஷன் லைன் என்கிட்ட இருக்கு. அதனால உனக்கு இந்த ரகசியத்தை வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம ஆரம்பிக்க முடியாது, அதனால நம்ம அதை வந்து தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு கிடையாது, நாளைக்கு கிடையாது, திங்கக்கிழமை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலை.